ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே ஸ்பெஷல் தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் நம்மளோட பர்பிளியில் அவங்களோட ப்ரதருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க. லைக் வந்து கண்டென்ட் வந்து அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க, ஸ்டோரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லத்தீஷ் மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் பர்பிளி சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினி மினி ஹாப்பி பர்த்டே. ஸோ வந்து நான் போன வீடியோவில் லைக் ஜிகேவே வந்து பர்த்டே விஷ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட அந்த இதை வந்து விஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் வந்து அவரும் விஷ் பண்ணுவார். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. ஸோ நம்ம ஜங்குக்கும் வந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டாரு. அண்ட் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி, என்னோட மற்ற சேனல்ஸோட ஐடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த சேனல் ஒன்லி மெக்னே இது மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஹயாங்ஸ்க்கு தனியாக, OT7க்கு தனியாக இருக்குது. எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஓகேவா? வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ், இந்த ஒரு மோட்டிவேஷன். அண்ட் வீடியோக்கு ஹைப்பும் பண்ணி விடுங்கடா. ஓகேவா? இந்த பர்பிள் குயினுக்காக. அண்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம பர்பிள் வேர்ல்டுக்குள்ளே. ஜங்குக் காலேஜ் சீனியரு, நீங்கள் அப்போ தான் புதுசாக ஜாயின் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இன்ட்ரோ இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் ரொம்ப நர்வஸாக உள்ளார நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா வந்து ஸோ மூன் வச்சுக்கலாம். ஸோ மூன் அண்ட் வந்து உங்களோட பேர் நிலா. ஸோ நீங்களும் மூணும் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் ஐஷுவும் நடந்து போயிட்டுருக்கீங்க. 3 பேருமே ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஸோ இந்த காலேஜில் அந்த புல்லிங்கு ரேகிங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என்கொயரி பண்ணிட்டு அப்படி தான் வந்து நீங்கள் நடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு அப்படி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கீழே விழறாரு. உங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பயந்து கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பர்சன் மூஞ்சில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, ப்ளீட் ஆகுது. அதனால் கையை பிடிச்சிக்கிட்டு கீழே அப்படியே பிடிச்சிட்டு வலியில் துடிச்சிட்ருக்காரு. அதை பார்த்து உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவ்வளோ பயமாயிருச்சு. சடனாக நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது ஒருத்தர் வந்து அந்த கீழே விழுந்த அந்த பர்சனோட காலரை பிடிச்சி மூஞ்சில் செம்மையாக வந்து பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து உங்கள் 3 பேருக்குமே ரொம்ப பயமாயிருச்சு. லைக் நீங்களா என்ன நடக்குதுங்க, யார் இப்போ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், பாவம் அவரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னா வந்து ஜங்குக்கை பிடிச்சி இழுத்து பலார்னு ஒரு அறை விட்டு இருந்திருப்பீங்க. காலேஜே ஷாக்கு. அதை விட ஷாக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு புள்ளப்பூச்சி பயந்தாங்கொலி கேஸு. அப்படி இருக்கிற நீங்கள் இப்படி பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கு. அதை விட உங்களுக்கா ஐயோ என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது, கையெல்லாம் அப்படியே நடுங்குது. ஐயோ என்னடா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கா உங்களை வெறிகொண்டு பார்க்குறாரு. அவரோட கண்ணில் அவ்வளோ கோவங்கள், அந்த அந்த வெறித்தனம் அப்படி இருக்கு. காலேஜ் ஒட்டுமொத்த காலேஜுமே உங்களை தான் வந்து பார்க்குது. உங்களுக்காக சுத்தமாக முடியல. உங்களுக்கு வாய் பேசவே வரல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஐயோயோ இதுக்கு மேலே நின்னா அவ்வளோதான், அந்த ஆள் என்ன பண்ணுவான்ட்டே தெரில. அவனுக்கே அந்த அவனை அடித்து இவளுக்கு என்னென்னலாம் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸா அவங்களுக்கு இழுத்துட்டு வந்து போயிடுறாங்க. அங்கே வந்து ஜிம்மினா, டே மச்சான் யாராவ எவ்வளோ தைரியம் இருந்தால் பொதைய அடிச்சுட்டு போயிருந்திருப்ப, என்னோட பார்த்துட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சிம்மின் சொல்கிறாரு. டேய்
அவரோட டீட்டெயில்ஸ் என்ன, யார், எந்த டிபார்ட்மெண்ட்டுன்ட்டு எனக்கு இப்போவே வேணும். டே டயாங். டயாங்கும் வந்தவர் இது ஜேகே தான் வந்து சொல்கிறாரு. ஸோ டயாங்கும், சரி மச்சான், 5 நிமிஷம்டா, 5 நிமிஷத்தில் அவள் யார் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரேன். எவ்வளோ தைரியம் தான் என் மச்சானையே அடிச்சிருந்திருப்பா. இவ்வளோ சும்மா விட்டவே கூடாது. போடா போய் வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறாரு. டயாங்கும் நீங்கள் யார், எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஜங்குக் கிட்ட வந்து சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் இயரா, அதான் நம்மளை பற்றி தெரியலன்னாலும் தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளார வந்திருக்க கூடாது. வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். எல்லார் முன்னாடியும் அடிச்ச அவளை சும்மா விடவே மாட்டேன்டா. விடாத மச்சான், கொஞ்சம் கூட சும்மாவே விடாத. இந்த காலேஜுக்கு ஏன்டா வந்தோம், ஏன்டா போன அடிச்சோன்ட்டு அவன் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே அலறணும். அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு, டயாங்கா டேய் ரொம்ப பண்ணிடாதடா, பாவம் சின்ன பொண்ணு, நீ மூடு, வக்காலத்து பொண்ணுங்கன்ட்டு அப்படியே வக்காலத்து வாங்கிட்டு வந்துடாதடா அப்படின்ட்டு ஜங்குக்கு. ஸோ வந்து இப்போ ஒரு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ லன்ச் பிரேக் தான். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் எதுக்கும் நடக்கலை, ஸோ எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்ட்டு ஒரு ஹாப்பினஸில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் மேலே ஏதோ ஊத்துற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா ஜங்குக் தலையை நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். அவர் வந்து ஒரு பியர் கேனை வந்து கையில் வச்சுட்டு அதை அப்படியே உங்கள் மண்டையில் வந்து ஊத்துறாரு. உங்களுக்கா லைக் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுடுறீங்க. அவர் அப்படியே வந்து ஸ்மெர்க் பண்ணிட்டு, இதுதான் இந்த காலேஜில் எல்லார் முன்னாடியும் என்னை அடிச்சல, அதுக்கான டார்ச்சர் ஆரம்பம் இது தாண்டி. இனி ஒவ்வொரு நாளும் ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்ட்டு நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, ஐயோ என்னடி இது இப்படி நடக்குது, ஐயோ யாருடி அவர் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கும் தெரில, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரில. இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உங்களெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அழுக நிற்கவே இல்லை, அழுக வந்துக்கிட்டே இருக்கு. என்னடி இப்போ பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. நான் வாய மூடு, லைக் மூண்டா, உனக்கு யாரு போய் அவனை அடிக்க சொன்னா? கொஞ்சமாச்சும் அறிவுன்றது ஏதாவது இருக்கா இல்லையாடி உனக்கு? போய் உனக்கு தள்ளி விட்டு அடிச்சிருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஷுவா, அதானே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. புள்ள பூச்சிடி, நீ புள்ள பூச்சியா இருந்துக்கிட்டு எப்படி அவனும் அந்த மலமாடு மாதிரி இருக்கான், நீ எப்படி அவனை அடிச்ச? உடனே நீங்களா, அதாண்டி எனக்கும் தெரியல, ஏதோ ஒரு வேகத்தில் அடிச்சிட்டண்டி. இந்த காஞ்சனா படத்தில் அந்த லாரன்ஸோட அம்மா சொல்கிற டைலாக்லாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காத. தான் எனக்கும் தெரியல எப்படி அடிச்சேன்னு சொல்லிட்டு லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது. போச்சு, இந்த காலேஜ் முடிஞ்சு நாசமாக போச்சு. வந்த ஒரே நாளில் உனக்கே நீ ஆப்ப வச்சுக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் உனக்கு மட்டும் இல்லாமல் உன் கூட இருக்கிறதுக்கு எங்களுக்கும் நல்லா வச்சு செய்ய போகிறாங்கன்ட்டு நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி ஐஷோ சொல்கிறாங்க. இதுலேருந்து தப்பிக்க முடியாதா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. ஐயோ பீர் ஸ்மெல் எனக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது. டே மச்சான், பேசாமல் போய் நீ குளிச்சுட்டு வந்துடுறியா, உன் ஹேரெல்லாம் வாஷ் பண்ணிட்டு எங்கள் அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை. ஐயோ கருமம், எப்படி தான் இப்படிலாம் பண்ணுறதுக்கு மனசு வருதோ. இதை பாரு, இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஹேரெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே தான் வந்து நீங்கள் காலேஜ் லைக் வந்து மீதி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் போகும்போது ஜங்குக் தான், அவர் வந்து எப்போவுமே அந்த மரத்துக்கு கீழே அந்த பைக் ஸ்டாண்டு அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்களா பயந்துக்கிட்டே தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, பார்க்காதடி தலையை குனிஞ்சிக்கிட்டே போடி அப்படின்ற மாதிரி வந்து
அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஜங்குக்கோட ஐஸும் சரி, அவங்க ஜிமின் அண்ட் டயாங்கோட ஐஸும் சரி உங்க மேலேயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் தான் வந்து இருக்கு. இங்க அப்படியே அவர் க்ராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு போகும்போது, ஏய் நில்று அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் அது அவ்வளோ கோல்டாக வந்து பேசுறாரு. நீங்க அப்படியே நின்றுட்டீங்க, உறைஞ்சு போயிட்டீங்க. நீங்க மட்டும் இல்லை, உங்க ஃப்ரெண்ட்ஸும் தான். இப்போ அவங்க 3 பேருமே உங்க 3 பேர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி ஜங்குக்கு, 3க்கு முன்னாடி ஜிமின் அண்ட் டயாங்க்கு வந்து ஐஷுக்கு முன்னாடி வந்து டயாங். இவங்க 3 பேரும் இப்படி நின்றுருக்காங்க. நீங்களா? ஐயோ போச்சு போச்சு, என்ன நடக்க போதோ தெரியல. அவரு வந்து ஜங்குக்கு உங்களோட ஹேரை தான் வந்து பிடிக்கிறாரு. ஸோ வெட்டா இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த முடிய கழுவுனா மட்டும் போயிருமா? டேய் எடுங்கடா அத அப்படின்றாரு. அக்கேன்னு ஒரு பீரு அதை எடுத்து அக்கேன்னு உங்க மண்டையில தான் வந்து ஊத்துறாரு. இது நாளுன்றதுனால இதோட நிறுத்துறேன். இன்னும் டெய்லி டிஃப்ரெண்டா உனக்கு இந்த காலேஜில் டார்ச்சர் நடக்கும்டி. அதெல்லாம் பார்த்து நீ அழுகணும். அதை பார்த்து நான் ரசிச்சு ரசிச்சு சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜங்குக் சொல்கிறாரு. நீங்களா அப்படியே டேரியஸோட பார்க்குறீங்க. இதை பாருங்க ப்ளீஸ், நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். நான் தெரிச்சல பண்ணலை, பாவம். அவரு நீங்கள் அடிக்கிறீங்க, அவர் காப்பாற்றுறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். ப்ளீஸ் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், நான் பாவம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற அழுதுகிட்டே வந்து கேட்குறீங்க. லைக் வந்து மூணா சார் ப்ளீஸ் சார், அவள் தெரியாமல் அவள் பொருளாக போச்சு சார். அவளுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னே தெரியல சார். அவள் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டு ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, சாரி கேட்டுக்கிறோம் சார், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. அவள் எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, அவளாம் தாங்க மாட்டா ப்ளீஸ் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் 3 பேர்த்துலேயே கொஞ்சம் தைரியமாக இருக்கிற ஆள் யார் அப்படின்னா வந்து ஐஷு தான். ஐஷுக்கு வந்து நீங்கள் இப்படி லைக் ஓகே சாரி பண்ணது தப்பு, சாரி கேட்டாச்சு. 3ம் வந்து சாரி கேட்குறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கோபம் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஜங்குக் வந்து அந்த மாதிரி சொல்லும்போது உடனே அவங்க தான், டேய் என்னடா விட்டா ரொம்ப தான் ஓவராக பேசிக்கிட்டே போகிறீங்க. அதான் அவன் பண்ணது தப்பு, சாரின்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன என்னமோ ரொம்ப பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டே போற, என்ன அவ்வளோ பெரிய புட்டிங்கியா நீ அப்படின்ட்டு வந்து ஐஷு வந்து சொல்றாங்க. ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. லைக் பக்கத்துல இருந்த டயாங்க அவங்க வந்து அப்படியே ஐஷுவை பொத்திட்டு, என்னடி என்ன ரொம்ப பேசுற என் மச்சான் முன்னாடியே அப்படின்ற மாதிரி லைக் ஐஷு வந்து டயாங்கோட ஹேண்ட் அப்படியே எகிரி விட்டுட்டு லைக் வந்து லைக் டேங்கோட பில்லிலே ஒரு கிக் பண்ணுறாங்க. ஏண்டா இந்த மாதிரி தருதலை கூட்ட கொடுத்தாலும் நீ சுற்றிக்கிட்டு இருக்கியா? நீ எல்லாம் சத்தியமாக உருப்பிடவே மாட்டடா. இதை பார் சொல்லி வை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வையன், நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து நிலா அண்ட் மூனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜங்குக்கு செம கோவம். ஜிமினா, ஏய் யாரா அவ, என்னடா உன்னை இப்படி அடிச்சுட்டு போறா? காலையில ஒருத்தி இவன் அடிச்சா, இப்போ இன்னொருத்தி ஒன்னு அடிக்கிறா, என்னடா நடக்குதுங்க, யாரா அவ அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் வந்து டயாங் கிட்ட கேட்குறாங்க. வேற யாரு, ஏன் அத்தை பொண்ணு தான் அவ அப்படின்ற மாதிரி டயாங் வயிற்று பிடிச்சிட்டு சொல்றாரு. எதே அத்தை பொண்ணா? என்னடா? ஆமாண்டா, என் அத்தை பொண்ணு தான். இங்கே ஏதாவது நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண நம்ம வீட்டில் போய் சொன்னான்னு ஏன் மொத்தமாக முடிஞ்சிரும்டா எனக்கு. டேய் மச்சான் வேண்டாண்டா அப்படின்ட்டு டேங் வந்து ஜம்பு கிட்ட சொல்கிறாரு. இதை பாருடா, உனக்கு வேண்டான்னா நீ தலையிடாத, என்னாலாம் பண்ணாமலாம் இருக்க முடியாது. என்ன இப்படி இருந்த என்ன அசிங்கப்படுத்திட்டா. நாளையிலேருந்து பண்ணுற டார்ச்சரை நீ வேணா தலையிடாம இரு, ஆனா நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒரு ஒரு ஹோப்போட சரி அட்லீஸ்ட் வந்து ஐஷு வந்து சொல்லியிருக்கா, லைக் வந்து டேயாங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்கா, ஒரு எதுவும் நடக்காது அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. இருந்தாலும் ஒரு பயம், இது ஐஷு ஒன்றும் நடக்காதுல்லடி. அதெல்லாம் எதுவும் இல்லை மச்சாவா, அதான் நான் டேயாங்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீப்பா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மேலே ஒரு வாட்டர் பால்
அந்த பலூனில் தண்ணி ஊற்றி இது பண்ணியிருப்பாங்கல்ல, அது டப்புன்னு உங்கள் மூஞ்சிலே அடிக்குது. லைக் மூணுக்கும் ஷாக்கு, ஐஷுக்கும் ஷாக்கு. யாருடா அப்படின்னு பார்த்தா ஜங்குக் தான். அவர் மட்டும் இல்லை, லைக் எப்படின்னா லைக் ஜங்குக்கோட அந்த கிரேசி ஃபேன் பேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பொண்ணுங்களும் வந்து சுற்றி வந்து வாட்டர் பால் அந்த பலூன் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து சுற்றி உங்கள் மேலே அடிக்கிறாங்க. பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே மட்டும் இல்லை, உங்கள் கூட இருந்த அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் தான் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆனாலும் அதிகமான அடி வந்து உங்களுக்கு தான் வந்து விழுது. லைக் வந்து நீங்கள் வெட்ட ஆயிட்டீங்க. ஜங்குக்கு தான் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் முடியை பிடிச்சி காலேஜுக்கு உன்னை தினமும் இந்த மாதிரி தான் வரவேற்பேன், இது மொதல் ஸ்டெப்பு, இன்னும் போக போக நிறையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜங்குக் சொல்கிறாரு. உங்களுக்கு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வலியுது. லைக் மூணா அண்ணா ப்ளீஸ் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, விட்டுருங்க அண்ணா அப்படின்ட்டு மூணு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஷோ எதுக்கிட்டு இவனுங்க கிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்கேன், பஞ்ச பரதேசன் நாயுங்க இவனுங்கெல்லாம் அப்படின்ட்டு அவங்க போகும்போது டயாங்கா அப்படியே ஐஷுவோட வாயை பொத்திட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. டயாங்கா அடிக்கிறாங்க ஐஷு விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே அவங்க தனியாக போயிடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் உடம்பு லைக் வந்து அந்த சில் காற்றுல உங்கள் உடம்புலாம் அப்படி நடுங்குது. ஓடி கிளாஸுக்கு, இன்னும் கிளாஸில் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு போனோம் வேகமாக அங்கேருந்து வந்து போயிடுறீங்க. அங்கே கிளாஸுக்கு போனால் எல்லாருமே வந்து உங்களை தான் பார்க்குறாங்க. ஏன் உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சுத்தமாக உங்களுக்கு தெரில. நீங்களும் உங்களோட பிளேஸில் வந்து போய் உட்காந்துக்கிறீங்க. போய் உட்காந்தா லைக் வந்து கொஞ்சம் என்னமோ உங்களுக்கு வந்து கீழே ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது. கீழே வந்து நீங்கள் பார்த்தா அங்கே வந்து ஒரு பாம்பு மாதிரி இருக்குது. அது வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஃபேக் ஸ்னேக் இருக்கும் இல்லையா, அந்த லப்பர் மாதிரி அதுதான் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அப்படியே பயந்துடுறீங்க, பயந்து கத்திடுறீங்க. அப்புறம் தான் அது வந்து தெரியுது உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம பயம் ஆயிடுச்சு, அழுகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ரொம்ப காம்ப்ரமைஸ் வந்து பண்ணுறாங்க. இங்கே தனியாக தூக்கிட்டு போன டயாங்கா ஐஷுவை அவங்க தனியாக வந்து ஒரு இடத்துல நின்ட்டு டயாங்கா தான் வந்து முறைச்சி பார்க்குறாரு. ஏன்டின்னு தேவலாமல் வாயை விட்டுக்கிட்டு இருக்க டயாங், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்ல திரும்ப ஏன்டா அவள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள் தெரியாம தானே பண்ண, தெரிஞ்சவ பண்ணா, அதுக்கும் சாரி கேட்டாச்சுல, திரும்ப ஏன்டா உன் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இரு நீ இந்த மாதிரி தருதலைங்க கூட தான் வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன்ட்டு சொல்லிட்டு மொத்தமாக ஒன்று என்ன அந்த பல சொல் பண்ணாதடி, நானும் பேசாமலாடி இருக்கேன், அவன் கேட்க மாட்டேன்றான்டி. நீ மட்டும் நீ சொல்கிறது உன் ஃப்ரெண்டு கேட்க மாட்டான், நான் மட்டும் கேட்காம அமைதியாக இருக்கணுமா கேட்டுட்டு? ஐயோ ஐஷோ ப்ளீஸ்டி புரிஞ்சுக்கோடி. என்னத்தை புரிஞ்சுக்கிறது, அவன் என்ன பண்ணா பாத்தியா, அப்படி என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லட்டா. ஐயோ எனக்கு புரியுதுடி, நான் அவனை பேசி புரிய வைக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடு. டைம் கொடுக்குற வரைக்கும் அவன் என்ன அமைதியாக இருப்பானா? சரியான தற்கூறிங்களா இருக்கீங்க. அவன் தெரியாம தானடா பண்ணா, ஏன்டா உன் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுறான், கொஞ்சமாச்சும் புரிய வை. திரும்ப இதே மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். தெரியும் தாயே தெரியும். இந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு நீங்களும் அங்கே லைக் வந்து ஆஷும் அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. லைக் வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, டேயாங் வந்து அப்படியே உங்ககிட்ட இருந்து ஐஷுவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட சேராத மாதிரி அவர் வந்து அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி தனியாகவே வச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவங்க இன்வால்வ் ஆனாங்கன்னா அது வேறு மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவரும் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பார். பட் ஆனால் உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு டார்ச்சராக ஜங்குக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலிலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு படித்தா மட்டுமே தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது தான். அப்படி தான் வந்து உங்களோட ஃபேமிலி. நீங்கள் காலேஜ் போயே ஆகணும், காலேஜும் நிற்க முடியாது, நின்னா கேட்பாங்க வீட்டில்.
உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் காலேஜ்லும் வந்து சேர்த்துருந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே உங்களோட ஃபேமிலிக்காக தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களை டெய்லியும் டார்ச்சர் பண்ணணுன்ட்டே வந்து ஜங்குக்கு க்ரியேட்டிவான லைக் டார்ச்சரெல்லாம் அவர் வந்து யோசித்து வைக்க க்ரியேட்டிவாக எப்படிலாம் புல்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து அவர் யோசித்து வச்சுருந்துருப்பார். லைக் உங்களோட லைக் வந்து உங்களோட ஹேண்ட் அப்படி ஹார்ஷாக வந்து பிடிக்கிறது, பிடிச்சு லைக் என்ன அந்த ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சா கையில் ஒரு மாதிரி காயம் மாதிரி ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் பிடிக்கிறது. அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட கழுத்தில் வந்து அந்த க்ரிப்பு பிடிக்கிறது. அண்ட் வந்து லைக் இந்த மாதிரி நிறைய நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் சாப்பாடில் தண்ணியை ஊற்றுறது. அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட பேகை எடுத்து வச்சுக்கிட்டு தராமல் அவர் உங்களை சில வேலைகள் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய 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 வந்து போய்கிட்டே இருக்கு. இப்படி தான் ஃபியூ மந்த்ஸுமே வந்து போயிருந்திருக்கோம். ரொம்ப வந்து டிப்ரெஸ்டில் இருந்திருப்பீங்க. ஸோ வந்து ஒரு 4-6 மந்த்ஸுன்ட்டு நம்ம வச்சுக்கலாம். உங்களால் முடியல இதுக்கு மேலே. டெரஸில் தான் வந்து நீங்களும் மூணும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. மூணும் வந்து உங்களை ரொம்ப ஓரளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து டயான்கிட்ட இருந்து எப்பா இன்னும் இவன் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர விடவே மாட்டேன்றான், என்னவா இருக்கும், எதுக்கு இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், ஒரு வேளை லவ் கிவ் ஏதாவது பண்ணுறோனோ, அந்த அளவுக்குலாம் அவன் ஒர்த் இல்லையே, சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸையே பார்த்து ஒழுங்காக பேசி ரொம்ப நாளாச்சு போய் நம்ம அவங்கக்கிட்ட பேசுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதாவது சாரி ஐஷு வந்து லைக் வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 3க்கு தான் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ரூஃப் டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் வந்து சாரி நீங்கன்னு சொல்லுது. ஐஷு வந்து ரூஃப் டாப்புக்கு வராங்க. ஹாய்டா மச்சான்ஸ், என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறாங்க. உட்காந்தா நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஷாக்கு, ஏன்னா உங்கள் கழுத்தில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, கையில் காயம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சூடு வச்ச மாதிரியும் இருக்குது. அதை பார்த்து உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏய் என்னடி இது, கழுத்தில் காயம் கையில் காயம், யார் சூடு தான் வச்சுருக்கா, யார் பண்ணா? வேற யார், அந்த ஜங்குக் தான் அப்படின்னு 3 சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, அப்போ அவன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தானா? ஆமாம் பண்ணிட்டு தான் இருந்தா. ஏன்டி யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ தான் அந்த டயாங்கு கூட சுற்றிக்கிட்டே இருந்தியே, அதான் நாங்களாம் உன் கண்ணுக்கு எங்கே தெரிய போகுது, புது காதல் வந்துருச்சுல்ல உனக்கு, அதான் நாங்கள் இங்கே கஷ்டப்படுறது உனக்கு தெரியலை. அது சரி, நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே நீ அவன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க, அவன் கூட சேர்ந்து சுற்றினா தானே நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்ப அப்படின்ற மாதிரி 3 சொல்கிறாங்க. நிலாவா நீ சும்மா இருடி, நீ வேற ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. ஐஷுக்கு செம்ம கஷ்டமாயிருச்சு. அப்படிலாம் இல்லடி, டயாங் வந்து அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, ஜங்குக் எதுவுமே பண்ணுறதில்ல, நார்மலாக தான் போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் புள்ளிலாம் பண்ணுறதில்லன்னு சொன்னான்டி என்கிட்ட. ஆமாம்மா, அப்போ நாங்கள் ஆமாம் மேடம், நாங்கள் தான் வந்து பொய் சொல்கிறோம், அவர் தான் உண்மையை சொல்கிறாரு, போங்க போங்க போய் அவரு கூடயே இருங்க, யார் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து 3 வந்து சொல்லிவிட்டு நிலாவை வந்து அங்கே இன்ஃபார்மரி லைக் வந்து லைக் மெடிக்கல் ரூம் மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஐஷுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது, அழுகெல்லாம் வருது, அழுகையோட செம்மக்கும் வருது டயாங் மேலே. வேகமாக இருந்துச்சு, இந்த டயாங் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா கேன்டீனில் வந்து ஜங்குக்கு வந்து உங்களை புள்ளி பண்ணும்போது நீங்கள் ரியாக்ஷன்ஸ் அந்த அழுகிறது கெஞ்சி இருப்பீங்களா, அதை இது பண்ணி தான் அவர் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. செம்ம கோவம் உங்களுக்கு, வேகமாக வந்து போய் லைக் டயாங்க தான் பிடிச்சி செம்மையாக பலாருன்னு அரையிறீங்க. ஜங்குக்கு ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. டயாங்கா போச்சு, தெரிஞ்சு போச்சு போல, இன்னைக்கு என்ன பண்ண போகிறாளோ அப்படின்ட்டு தான் டயாங்க ஒரு கன்னத்தில் கையை வச்சுட்டு ஐஷுவை பார்க்குறாரு. நீ எல்லாம் மனுஷனாடா, இதுக்காக தான் நீ வந்து என்ன அவங்க 2 பேர்கிட்டேருந்து தனியாக வச்சுக்கிட்டே இருந்தியா அப்படின்ற மாதிரி லைக் கண்ணு லைக் டியோஸோட கண்ணுலேருந்து லைக் கண்ணீர் வழி இல்லை, பட் ஆனால் கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்ட்டு அப்படின்ற இதில் தான் வந்து டயாங்கிட்ட ஐஷோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை ஐஷோ போதும் டயாங் போதும், சே இவ்வளோ கேவலமாக நீ நடந்துக்கிறல, நான் என்கிட்ட என்ன சொன்னேன், அப்போ சொன்னது பண்ணது எல்லாமே பொய்யா டயாங்,
நான் ஒரு பைத்தியக்காரி ஒன்று போய் நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும். இப்போ அப்படியே அவங்களோட பார்வை ஜங்குக் மேலதான் வந்து போகுது. பலார்னு ஒன்று விடுறாங்க ஜங்குக்க. ஜங்குக்கு செம்ம கோவம். என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? உன்னை பார்த்து மத்தவங்க வேணா பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். நீ எல்லாம் மனுஷனாடா? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவுன்றது இருக்கா? என்ன இப்படி எல்லாம் நின்றுட்டு இருந்தா எல்லாம் பயந்துருவாங்கன்னு நினைப்பா? நான் பயப்பட மாட்டேன்டா. உன்ன மாதிரியான ஆளுங்களை எல்லாம் பார்த்தா நான் பயப்பட மாட்டேன். என்ன பெரிய இவனை நினைப்போம் உனக்கு மனசுல? ஒரு பொண்ணு கிட்ட போய் இந்த மாதிரி கேவலமா நடந்துட்டு இருக்க. இதே மாதிரியே நாளைக்கு உன் தங்கச்சிக்கு நடந்தா நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பியா? உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஜம்புக்கு கோவம் வருது. டயாங்க ஐஷோ ஐஷோ சும்மா ஐஷோ ப்ளீஸ் கொஞ்சம் வாடி இந்த பக்கம் அப்படின்ட்டு ஒரு டயாங் வந்து ஐஷோவை இழுக்கிறாங்க. டயாங்கோட கையை உதறி விட்டுட்டு இப்போ அவங்களோட பார்வை ஜிமின் மேலதான் போகுது. டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்ட்டு சொல்லிக்காதடா. அவன் தப்பு பண்ணா கொஞ்சமாச்சும் புத்தி சொல்லணும். அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. அவன் பண்ற தப்புக்கு கூட நின்று ஜால்ரா அடிக்கிறவன் ஃப்ரெண்டு கிடையாது, சரியா? நீ எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. கேவலமானவங்க நீங்க 3 பேருமே. இனிமே வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட வர்ற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னோட இன்னொரு ரூபத்தை நீ பார்ப்ப. அது உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நான் சும்மா சொல்றேன், உன்னை பயமுறுத்த சொல்றேன் அப்படின்ட்டு நீ நினைச்சுன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா என்னோட இன்னொரு ரூபத்தை எப்படி இருப்பேன்னு தோ இங்க நிக்கிறான் பாரு, இவன் கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு சமக்கம் வருது. லைக் ஐஷுவை அட்டாக் லைக் அடிக்கலான்னு போகும்போது டேங் வந்து தடுத்துறாரு. மச்சான் மச்சான் வேண்டாண்டா, அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா. டேய் என்னடா, அவ விட்ட வாய் ரொம்ப பேசிக்கிட்டே போறான், என்னடா நடக்குதுங்க? டேடி மச்சான், அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ சரியான பாக்ஸிங் சாம்பியன்டா. பாக்ஸிங் மட்டும் இல்ல, கராத்தே ஜூடோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கிறாடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்ட்டு ஜிமின்னு, ஆமாண்டா இதெல்லாம் சாதாரணம், நான் எத்தனை அடி வாங்கியிருக்கேன்னு தெரியுமா அவங்கிட்ட? ஐயோ கொஞ்சம் நஞ்சமா, அதுக்கு தாண்டா சொல்றேன் வேண்டாண்டா. அவெல்லாம் அடிக்கிற அடியில அப்படி இருக்காதடா, வேண்டாண்டா. அவெல்லாம் பேச மாட்டாடா, இவ்வளோ நேரம் நின்று பேசினதே பெரிய விஷயம், இனிமேலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதடா அப்படின்ற மாதிரி டைம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு செம கோபம் வருது. ஏய், அவ என்ன வேணா இருந்துட்டு போறாடா, எனக்கு ஒரு மயிரும் இல்லை. இனி என்னோட டார்கெட்டு அவளோட சேர்த்து இவ்வளவும் தான் அப்படின்ற மாதிரி டேங் கிட்ட வந்து ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. டேய், நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்க, லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்ற? அந்த பொண்ணு தெரியாம தானடா பண்ணா? தெரியாம பொண்ணுத்துக்கு ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. நாளைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை தங்கச்சிங்களுக்கோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தன் பண்றான்னா எப்படி வலிக்கும் யோசிச்சு பாரு. அவளோட நிலைமையில உன் தங்கச்சி இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாரு மச்சான். தப்பு மச்சான், வேண்டாம், போதும், விட்டுருலாம்டா அப்படின்ற மாதிரிதான் வந்து டேங் சொல்றாரு. டேய் என்ன, அவளுக்கு வக்காலத்தா? சிம்மின்டா வக்காலத்தா? விக்காலத்தோ? உண்மையதான் நான் சொல்றேன், போதும்டா, நீ புரிஞ்சுப்ப, தெரிஞ்சிருவேன்ட்டு நான் ரொம்ப முயற்சி பண்ணி உன்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் மச்சான். இதுக்கு மேலேயும் நீ பண்றதுக்கு என்னால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுடா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்லிட்டு அங்கிருந்து வந்து போயிடுறாரு. லைக் வந்து உங்களால லைக் நிலாக்கா அவங்களால அங்கேருந்து இருக்கவே முடியல. காலேஜ்லேருந்து வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா தான், ஏண்டி சீக்கிரமா வந்துட்ட காலேஜு? அது வந்துமா கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, அதான். ஓ அப்படியா, அப்போ சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா உன்னோட துணியெல்லாம் எடுத்து வை, நம்ம வந்து ஊருக்கு போகிறோம். ஊருக்கா? எதுக்குமா? அது ஒன்றும் இல்லையே, உன் பாட்டிக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கான், ரொம்ப வருஷம் ஆச்சு நீ குழந்தையா இருக்கும்போது அவங்கள பார்த்தது, இன்னும் அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கு, அவங்க பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் ஆசைப்படுறாங்க, அதான் சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கா இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, அப்போ நம்ம அவனை கொஞ்ச நாளைக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அதில் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வருது. சரிம்மா, சரி, அப்புறம் மாத்திரை வேணும்னா கேளு, மாத்திரை தரேன், மாத்திரை சாப்பிட்டு தூங்குறியா? இல்லைம்மா மாத்திரைலாம் வேண்டாம், கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சாலே போதும். சரி அப்போ தூங்கி எந்திரிச்சிரு, நம்ம வந்து ஒரு 6 மணிக்கு பக்கம் கிளம்பிடலாம்.
சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் வந்து போயிடுறீங்க. இப்போ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10க்கு தான் வந்து நீங்கள் உங்களோட அப்பா வந்து ஆஃபீஸில் இருந்து வர்றதுக்கு லேட் ஆனதால ஒரு 10 ஓ கிளாக்கு தான் வந்து உங்களோட அந்த கிராமத்துக்கு வந்து நீங்கள் கிளம்புறீங்க. ஒரு லாங் ஜேர்னி தான்வா இருக்கும். ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பஸ்லேயே வந்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போது உங்களோட பாட்டி வீட்டுக்கு தான் வந்து போகிறீங்க. அங்கே வந்து உங்களோட அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, லைக் வந்து உங்கள் பாட்டி வந்து படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. ஸோ அந்த கொஞ்சம் எமோஷ்னலான அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அங்கே வந்து போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து உங்கள் அத்தை, மாமா கூட ரொம்ப ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இப்போ உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறீங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக வந்து நீங்கள் அங்கே இருந்துட்டுருக்கீங்க. ஒரு 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 நீ ஒரு ஒரு 4 PM அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் தான் உங்கள் பாட்டி, தாத்தா கூட இன்னும் உங்கள் அத்தை கூடலாம் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு விளையாடிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு வாய்ஸு என்ன அப்படின்னா வந்து, அப்பா, அம்மா, நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. யார் அது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பார்த்ததுமே உங்களுக்கு உடம்புல நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அங்கே இருக்கிறது யார் அப்படின்னா வந்து ஜங்குக் தான். அவங்க அம்மா கூட நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இவ இவ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான். டே ஜங்குக்கா, வந்துட்டியாடா, வா வா வா. ம், வந்துட்டேம்மா. அவர் வந்து அவங்க ஒரு அம்மா கிட்ட பேசினால அவரோட அந்த பார்வை உங்கள் மேலே தான் இருக்கு. நீங்கள் எப்படி வந்து தலையை குனிஞ்சு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ட்ரெஸ் எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. நான் புதுசாக வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க போல். ஆமாண்டா, வா. உன் அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க. அதோ அங்கே உட்காந்துருக்கா பார்த்தியா நிலா, அவள் தாண்டா உன் அத்தை பொண்ணு. சின்ன வயசில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அவள் உன்னை விட்டு விலகுனதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் மாமா மாமா மாமான்னு உன் பின்னாடியே தாண்டா சுற்றிக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம்ல, நமக்கு ஒரு அத்தை பொண்ணு இருந்தால அவருக்கு வந்து சின்ன வயசில் நீங்கள் எப்படி வந்து ஜங்கு கூடலாம் இருந்தீங்க அப்படின்ற மாதிரியான அந்த தாட்ஸ்லாம் வந்து வருது. நீங்கள் அப்போ ரொம்ப குட்டியாக இருந்திருப்பீங்க, விவரம் தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு எப்போவுமே ஜங்குக்கு வந்து உங்க கூடவே தான் இருக்கணும். லைக் எப்படின்னா, அவர் தான் உங்களுக்கு வந்து அவர் உங்களுக்கு தூக்கிட்டே இருக்கணும், அவர் தான் உங்களுக்கு ஊட்டணும், அவர் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க. வேறு யாராவது பண்ணால் உடனே அழ ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அவ்வளோ வந்து ஜங்குக் மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருப்பீங்க. அதெல்லாமே வந்து ஜங்குக்கு இப்போ ஞாபகம் வருது. அப்படி ஞாபகம் வரும்போது அவருக்கு ஒரு கில்ட்டும் சேர்ந்து வருது. நம்மளோட அத்தை பொண்ணையா நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த கில்ட்டு வந்து வருது. லைக் நிலாக்கு அப்படி கண்ணெலாம் கலங்குது. நம்ம நிம்மதி போச்சா, அவ்வளோதானா, அப்போ இப்போவும் இப்போவும் அப்படிதானா அப்படின்ற மாதிரியான அந்த அந்த தாட்ஸ் வந்து அவங்களுக்கு போகுது. நிலா, இங்கே வா, பாருவோம் மாமா ஜங்குக்கு வந்திருக்கா. நீ கூட கேட்டல எப்போ வருவா மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு, பாரு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, கொஞ்சம் தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிடா, கொண்டு வரேன். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா வந்து ஜங்குக்கு வந்து ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் தான் வந்து வராரு. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு பயத்தை கொடுக்குது. அவ்வளோதான், போச்சு போச்சு, இப்போ காலேஜில் பண்ணது இங்கே எல்லோரும் முன்னாடி பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த பயம்லாம் உங்களுக்கு வருது. நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு அங்கேருந்து வந்து லைக் போயிடுறீங்க. ஸோ எப்படா பாப்பா நம்மளை அந்த மாதிரியா பண்ணி வச்சுருக்கோம். ச்சே, நம்ம அத்தை பொண்ணு தெரியாமல் என்ன வேலை பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்படி நான் இவளுக்கு வந்து அப்போவே சொன்னான்ட்டையா ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நடக்குது. சரி பார்ப்போம், சமாதானம் பண்ணுவோம், புரிய வைப்போம், சாரி கேட்போம், என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். அவருக்கு அந்த கில்ட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. லைக் இப்படி தான் நீங்கள் வந்து ஜங்குக்கு அவாய்ட் பண்ணிட்டே தான் இருப்பீங்க, பேசவே மாட்டீங்க, அவனை பார்க்குறதும் இல்லை. ஜங்குக்கு கஷ்டமாக இருக்குது. லைக் வந்து நம்மளால தான் அவள் இப்படி இருக்கா அப்படி அந்த கில்ட்டும் வந்து அவருக்கு ரொம்பவும் வந்து அதிகமாகுது.
ஒரு வார்த்தை நீங்கள் அவர் பார்க்க மாட்டீங்களா, பேச மாட்டீங்களான்ட்டு அவர் கொஞ்சம் ஏங்குறாரு. அப்போதான் உங்கள் பாட்டிக்கு வந்து உடம்பு ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனுக்கு வந்து போகுது. அவங்க தான் உங்களோட அம்மாவையும் ஜங்கு கூட அப்பாவையும் வந்து கூப்பிடுறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தாண்டா இருக்கு. லைக் சொல்லுங்கம்மா, என்ன எதா இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம். உன்னோட பையனும் என் பொண்ணோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா, அவங்க கல்யாணத்தை பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ டெத்து பெட்டில் இருக்கிறவங்க ஆசைப்பட்டா அதை பண்ணி தானே தீருவாங்க. அதை கேட்ட உங்களுக்கா லைக் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஷாக்கை விட பயம் இப்படி இருக்கு. இல்லை, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கத்தி சொல்லிடுறீங்க. உங்கள் பாட்டிக்கா அதுவே ஒரு மாதிரி நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது நீங்கள் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னதுமே. அம்மா அம்மா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, அவள் கல்யாணம் பண்ணிக்குவாம்மா, கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா, நீ நீ ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காதம்மா அப்படின்ற மாதிரி. அண்ணி நீங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க, நான் என் பொண்ணுகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சரி அப்படின்ட்டு அந்த ஜங்கோட அம்மாவும் வந்து சொல்லிடுறாங்க. உங்கள் அம்மாவை உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, ஏண்டி அறிவு இருக்கா, அவங்களே உடம்பு முடியாமல் படுத்து கிடக்குறாங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்க கேட்குறத உன்னால் பண்ண முடியாதா? அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு வேண்டாம்மா, அவனை பிடிக்கலம்மா, அவனை பற்றி உனக்கு தெரியாதும்மா அப்படின்ட்டு நீங்கள் அழுகுறீங்க. என்னடி தெரியாது, என் அண்ணன் பையன் தான், என் அண்ணன் பையன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் என் அண்ணி எல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, ஒரு குறையும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபர்தராக பேசலான்ட்டு வரும்போது, அத்தை நீங்கள் போங்கத்தை, நான் அவகிட்ட பேசிக்கிறேன், பேசி புரிய வைக்கிறேன். சரிடா ஜங்குக்கா, நீ பேசினா தான் சரியாக இருக்கும், நீங்கள் பேசுங்க, நாங்கள் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது, அப்படியே கையெல்லாம் அப்படியே வந்து இதாகுது, ஷிவர் ஆகுது, தலையை குடிஞ்சுக்கிட்டு அப்படி கண்ணுலேருந்து தண்ணியாக ஒழுகுது. நீங்களா உடனே டக்குன்னு வந்து மண்டி போட்டுடுறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு என்ன அடிச்சுட்டு கூட போயிடுங்க, இப்படி இல்லை பண்ணாதீங்க, பேசாமல் நான் செத்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழுகுறீங்க. ஜங்குக்கு ரொம்ப கில்ட்டாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. அவர் அப்படியே உங்களை தூக்குறாரு. லைக் வந்து உங்களுக்கு உடம்புலாம் அப்படியே அந்த ஷிவர் ஆகுறது அவருக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க, பயங்கரமாக அடிக்கிறீங்க. அவருக்கும் வந்து அந்த கண்ணெல்லாம் வந்து கலங்குது. நம்ம பண்ணதுக்கு எவ்வளோ பெரிய தப்பு, ஒரு பொண்ணை நம்ம இந்த அளவுக்கு வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கோமே, ச்சே, நம்ம அத்தை பொண்ணுன்றதுக்கே நமக்கு இப்படி ஃபீல் வருது. இப்படி இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணுக்குன்ட்டு நம்ம நினச்சி பண்ணது இப்போ நமக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பை கொடுக்குது. நான் அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கக்கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவருக்குள்ளாரையே அவர் வந்து அப்படி யோசிச்சுக்கிட்டு அவருக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. நீங்கள் கெஞ்சுறீங்க, ப்ளீஸ் விட்டுருங்க 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 ப்ளீஸ், இந்த மாதிரி டெய்லியும் என்னால் வச்சுட்ருக்க முடியாது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, உங்கள் வேலைக்கு நான் மாட்டேன் ப்ளீஸ், இந்த மாதிரி இந்த கல்யாணம்லாம் பண்ணிங்க, அது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது, காலேஜுக்கும் நான் வரவே மாட்டேன் ப்ளீஸ், உங்கள் பக்கமே வர மாட்டேன், நான் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுறாரு. உங்களுக்கா ரொம்ப வந்து லைக் என்ன சொல்கிறது, அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிருச்சு. உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இது வந்து ஒரு புது விதமான ஒரு அப்யூஸு, ஒரு புல்லிங் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. கண்ணிலேருந்து பயங்கரமாக தண்ணி வந்து கொட்டுது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அவர் பிரேக் பண்ணுறாரு. அவர் வந்து அவரோட ஃபோர்ஹெட்டும் உங்களோட ஃபோர்ஹெட்டும் அப்படியே வந்து கனெக்ட் ஆகுது. என்னை மன்னிச்சிரு நிலா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவர் கலங்குறாரு. உங்களுக்கு ஷாக்கு, இவனா இப்படி பேசுகிறான் அப்படின்ற ஒரு அந்த ஷாக் வந்து உங்களுக்கு வருது. இல்லை இவ ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரியான அந்த தாட்ஸும் வந்து உங்களுக்கு வருது. நான் பண்ணது தப்பு தான், பெரிய பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. பாட்டியோட உயிர் இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. நான் இனிமேல் உன்னை அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் பண்ணது தப்பு தான், என்னை நீ அடி, என்ன வேணால் பண்ணு,
ஆனால் பாட்டிக்கு இப்படி இருக்கும்போது நம்ம அதை வேண்டான்னு சொல்லாதடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உன்னால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏற்கனவே நீ பண்ணுற டார்ச்சரே என்னால் தாங்க முடியல. இப்போ உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு என்னால் தினம் தினம் காலையிலையும் ராத்திரியும் சாக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. நான் பண்ணது தப்பு தான், உன் காலில் கூட விழுறேன் அப்படின்ட்டு உங்கள் காலையே விழுந்துடுறாரு. என்னை மன்னிச்சிருநிலா, ப்ளீஸ் மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்பு தான், தப்பு தான், என்னை மன்னிச்சிருநிலா ப்ளீஸ். இனிமேல் அந்த மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். ஒரு நல்ல நல்ல ஒரு ஹஸ்பண்டாக உனக்கு இருப்பேன். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை ப்ரொடெக்டடாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதென்ன புது விதமான புல்லிங்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. இல்லடி இல்லை, அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அவரோட ஃபேஸ் உங்களோட பெல்லியில தான் இருக்க. இல்லடி, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இனிமேல் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. இப்போ திடீர்னு நீ மனசெல்லாம் மாறினா அதனால நம்பிட்டு இருக்க முடியாது ஜங்குக். எனக்கு புரியுது, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு புரியுது, நல்லா தெரியுது. ஆனால் உன்னோட நம்பிக்கை நான் நான் ஏர்ன் பண்ணுவேன். ஐ ப்ராமிஸ் யூ. நான் இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்டி ப்ளீஸ். ஐம் ஸோ சாரி. தப்பெல்லாம் என் மேலே தான். ஐ ரிக்ரெட் இட் ஸோ மச். எனக்கு ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ் அப்படின்ட்டு அவர் அவ்வளோ கெஞ்சுறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மனசு என்ன சொல்லுதுன்னா, கொடுக்காத கொடுக்காத, அவன் உன்னை ஏமாத்துறான், அவனை நம்பாத அப்படின்ட்டு. இன்னொரு சைடா, பாவம்ல, அவன் அவன் தான் இவ்வளோ கெஞ்சுறான்ல, தன்னோட தப்பை உணர்ந்துட்டால, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ட்டு இன்னொரு சைடு வந்து சொல்லுது. உங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைக் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து யோசிச்சுட்டு, சரி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், ஆனால் நீ எக்காரணத்தை கொண்டும் சொன்ன ஒரு பர்சன்டாவது என்னை காயப்படுத்தின, திரும்ப புள்ளி பண்ண, கஷ்டப்படுத்தின அப்படின்னா ஒட்டு மொத்த குடும்பத்துக்கும் நீ என்ன காலேஜில் என்னென்னலாம் பண்ண அப்படின்ட்டு நான் சொல்லி உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜாங்கோ கிட்ட வந்து சொல்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. உனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், சொல்லி பண்ணவே மாட்டேன். ஒரு நல்ல ஹஸ்பண்டை நான் வந்து நடந்துக்குவேன் நிலா, ஐ ப்ராமிஸ். என் அப்பா அம்மா மேலே சத்தியமா அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணுறாரு. நீங்களும் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்கிறீங்க. அண்ட் சூன் வந்து உங்களுக்கு மேரேஜும் வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் இதை வந்து சொல்கிறீங்க. ஐஷுக்கெல்லாம் செம்ம கோவம். மூன் வந்து பண்ணிக்காத, அவன் உன்னை ஏமாத்துறான் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஐஷுவா, ஆமாடி, அவனை நம்பாத, முதல்ல நானும் அவளும் கிளம்பி வரோம், முதல்ல லொக்கேஷன் எங்கன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ மூடு, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், லொக்கேஷனை மட்டும் சொல்லு, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்களும் கிளம்பி லைக் வந்து மார்னிங் தான் வந்து லைக் என்ன சொல்கிறது, நைட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க. காலையில் உங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க. யார் அப்படின்னா நம்ம மூணும் ஐஷுவும் வந்து வந்துடுறாங்க. லைக் வந்து அங்கே தான் ஜங்கு கூட அப்பா அம்மாலாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஓகே, அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் வந்து பேசிவிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் கொஞ்சம் நல்லா வந்து பேசிவிட்டு ஜங்குக்கு அங்கே தான் இருக்காரு. சுத்தமாக ஜங்குக்கு வந்து கண்டுக்கவே இல்லை. இவன் தான் எங்கள் பையன், இவனை தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான். தெரியும் தெரியும், இந்த தட்டி மாடு தானே அப்படின்ட்டு ஐஷு மனசுலேயே நினச்சிக்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்களாம் வந்து பேசுங்க, நீங்களாம் நிறையா பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ மூணும் ஐஷுவும் தான் ஜங்குக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஐயோ, இவ சாதாரணமாகவே கிட்டு கிட்டுன்னு ஆடுவா, இப்போ இவ காலில் சலங்கையை வேறு கட்டி விட்டுருக்காங்க, என்னெல்லாம் ஆட போகிறாளோ. ஐயோ, டயாங் வேறு என்னென்னமோ சொன்னானே, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தோணுது. இத பாருடா மலமாடு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணலான்ட்டு நினச்சி அவளை டச் பண்ணலான்ட்டு நினச்சேன்னு வையேன், உன்னோட இந்த ஒவ்வொரு வரலாம் வெட்டி எடுத்துருவேன். அவ உனக்கு போனா போகுதுன்னு பிச்சை போட்டு இருக்கா, புரியுதா?
சும்மா அவங்களுக்கு தேவையில்லாம ஏதாவது பண்ணன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்றாங்க. மூணா இத பாருங்க ஜங்குக், அவ வந்து பாட்டிக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துருக்கா, அது ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம ஆஹ், ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த சான்ஸை ஒழுங்கா பயன்படுத்திக்கோங்க. திரும்ப அவளை கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. இல்லை இல்லை, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக நான் நடந்துக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கவலையா டேய், அந்த அளவுக்குலாம் நீ ஒர்த் இல்லடா அப்படின்ற மாதிரி வந்து பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா டயாங் தான். அண்டு ஜிமினும் வந்து வராரு. இவனுங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐஷு தான் டேங்க முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்டி இன்னுமாடி என் மேலே கோவம், நான் பாவம் இல்லடி அப்படின்ற மாதிரி டயாங் வந்து அப்படியே ஐஷுவை பேக்கப் பண்ணுறாரு. என்ன பண்ணுற டயாங்? ம், என் வருங்கால பொண்டாட்டிய ஹக் பண்ணுற. டேய் என்னடா நடக்குறீங்க? வருங்கால பொண்டாட்டியா என்னடா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு. ஆமா மச்சான், என் வீட்டில் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டானுங்க. என்ன பண்றது, என்னோட தலையெழுத்து இவ தான் அப்படின்ட்டு. ஓ அப்படி, அந்த தலையெழுத்து ஒன்றும் தேவையில்ல, மூடிட்டு கையடுறா. எதே அப்படியும் சொல்லக்கூடாது மாமா, பாவம் இல்லையா? மூடு. இங்க வேண்டாம், நான் எதுவும் சொல்ல விரும்பல, அமைதியா இருந்துரு, அதான் உனக்கு நல்லது. அப்புறம் நீங்க எப்படி சிங்கிளா மிங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து மூன் கிட்ட கேக்குறாங்க. மூணா தருதலை அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு ஐஷுவை கூட்டிட்டு உங்களோட ரூமுக்கு தான் வந்து வராங்க. தருதலையா? ஜிம்மினும் லைக் வந்து ஜங்குக்கும் டேங்கும் இப்படி சிரிப்ப லைக் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, தேவையாடா உனக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஜங்குக்கும் உங்கள் பக்கத்தில் வரவே விடலை. வந்தாலும் வந்து ஒரு அவன் என்ன பேசுகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்ற நோட்டத்திலேயே தான் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கும் ஒரு வழியாக ஜங்குக்கும் வந்து மேரேஜ் ஆகுது. ஜங்குக் லைக் வந்து போனஸ் பார்ட் உங்களுக்கு வேணுமா? லைக் ஜங்குக் என்னென்னலாம் பண்ணி உங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறாரு அப்படின்ட்டு தான் வந்து அந்த போனஸ் பார்ட்டில் வந்து இருக்கும். உங்களுக்கு போனஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். அப்படியே லைக், சப்ஸ்கிரைப், ஹைப் இந்த பர்பிள் குயினுக்காக பண்ணுங்கடா, ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் போனஸ்னு போட்டிங்கன்னா போனஸ் வரும், இல்லைன்னா இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேராவது போனஸ்னு போட்டிங்கன்னா தான் போனஸ் வரும், இல்லைனா போனஸ் வராது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். சாரங்கே.